நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டீங்க. ஆமேன். பஸ்ஸில் ஏறி உக்காந்து நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறதுக்காக பிரயாண டிக்கெட்லாம் வாங்கிட்டு உக்காந்துட்டீங்க. இப்போது அந்த ஓட்டுநர் இருக்கிற பாருங்க, பஸ் டிரைவர், அவர் எந்த ரோடு என்னத்தான் தாறுமாறாக இருந்தாலும், என்னத்தான் ஓட்ட உடச்சலாக இருந்தாலும், அந்த ரோடுகளில் எப்படி காரை ஓட்டி கொண்டு போய் நீங்கள் சேர வேண்டிய இடத்துல சேரணும் என்கின்ற வித்தை, அந்த ட்ரிக்ஸு அவருக்கு தெரியும். ஆமேன். அதே போல தான் பரிசுத்த ஆவியானவர் பரலோகம் அப்படி என்கின்ற அந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் பஸ் டிக்கெட்டை வாங்கி உட்காந்து இருக்கிறீங்க. ஆமேன். எப்போ எல்லாரும் நீங்கள் டிக்கெட் வாங்கி உட்காந்துருந்தீங்க? எப்போ வாங்கினீங்க டிக்கெட்டு? பரலோகம் போகிறதுக்கான பஸ் டிக்கெட் எப்போ வாங்கினீங்க? ரட்சிக்கப்படும் பொழுது. ஆமேன். நீ ரட்சிக்கப்படும் பொழுது உங்களுக்கு உடனே ஒரு டிக்கெட் கொடுத்தாச்சு. அப்போ பரலோகத்துக்கு போகிறதுக்கான டிக்கெட் கையில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, இப்போ ஆவியானவர் அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டீங்க. இப்போ ஆவியானவர் ஓட்டிக்கினே இருக்கிறார், ஓட்டி போய்கொண்டே இருக்கிறார். அவருக்கு தெரியும் கோணல் பெண்டு, ரோடு சரியில்லை, மழை, புயல், காற்று, வெள்ளம் எதுவாக இருந்தாலும் அவர் போக வேண்டிய வேகத்தில், போக வேண்டிய முறையில் உங்களை அலுங்காமல் குலுங்காமல் அடித்து கொண்டு போய் சேருவதற்காக உங்கள் கூடவே அவர் இருக்கிற. நல்ல காரங்களை தட்டுங்களேன். அப்போ ஆவியானவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். நிறைய நேரத்தில் நீங்கள் பஸ்ஸில் ஏறி உட்காந்து இருப்பீங்க, பஸ்ஸு டிரைவர் வந்து லேட்டாக வருவார் இல்லை? ஆமேன். அப்போ நீங்கள் என்னத்தான் துடிச்சாலும் அவருக்கு தெரியும் எத்தனை மணிக்கு பஸ்ஸை எடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எத்தனை மணிக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு அவருக்கு தெரியும். நீங்கள் உட்காந்து சுட தண்ணி ஊற்றினு காலில் உட்காந்தாலும் பஸ்ஸு போகாது. நான் ஒரு சின்ன வயசில் ஒரு கதை கேட்டு இருக்கிறேன். ஒரு ட்ரெயின் வேகமாக போயின்னு இருக்குதான். அந்த ட்ரெயின் வேகமாக போயின்னு இருக்கும்போது ஒரு ஆள் மட்டும் அந்த ட்ரெயினில் வேகமாக ஓடின்னு இருக்கிறாராம். அப்போ பக்கத்தில் ஒரு கேட்குறான், ஏன்பா உனக்கு தான் நல்ல சீட்டு இருக்குதாப்பா, நீ ஏன் அந்த ட்ரெயினில் ஓடின்னு இருக்கிற, நீ ஒன்று உட்காந்துன்னு வரலாமா? இல்லை ட்ரெயின் போகிற வேகத்தில் நான் போனால் நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர முடியாது, நான் கொஞ்சம் வேகமாக ஓடுனா நான் போய் சேர்ந்துருவேன். இன்றைக்கி அப்படி தான் ஓட்டுநராகிய பரிசுத்த ஆவியானவரை நம்பி நீங்கள் சபைக்கு வந்துட்டீங்க, டிக்கெட்டு வாங்கிட்டீங்க, பஸ்ஸில் உட்காந்துட்டீங்க. நீங்கள் ஒன்றையும் பதட்டப்பட வேணாம், நீங்கள் ஒன்றையும் அவசரப்பட வேணாம். நீங்கள் எதையும் செய்து சாதித்து முடித்து முயற்சி செய்து நீங்கள் எதையும் நிரூபிக்க தேவையில்லை. அவர் ஓட்டுறாருல்ல, அவர் பக்கத்தில் உட்காந்துக்குங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டில் உட்காருங்க, திராங்கிலாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. நீங்கள் போக வேண்டிய நேரத்துக்கு உங்களை விட நேர்த்தியாக பத்திரமா பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பது பரிசுத்த ஆவியானவர்.